ஒரு இன்ஸ்டன்ட் ஊறுகாங்க. கொஞ்சோண்டு நெல்லிக்காவையும் பூண்டையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். ஈரத்தில் அலசி போட்டணும். இது நல்லா வதங்கிருச்சு. வதங்கினோன்னு துளி மஞ்சத்தூள், தேவையான உப்பு, நான் குழம்பு மிளகாத்தூள் சும்மா இப்போதைக்கு மதியானத்துக்கு எங்களுக்கு வேணுமே குழம்பு மிளகாத்தூள் இந்த இவ்வளவு, 2 நெல்லிக்காய், ஒரு 6-7 பல் பொடிசாக நறுக்கிக்கிட்டேன். அவ்வளோதான். இது நல்லா வெந்துருச்சுன்னா வேணால் துளி தண்ணியை ஊற்றி இன்ஸ்டன்ட் வாசி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். உடனே காலி பண்ணிடுறோம் இல்லையா, வச்செல்லாம் சாப்பிட்றதில்ல. வதங்கினாலே நல்லா வதங்கிடும். இவ்வளோதான், ஒரு இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெடி. உடனே இப்போ தொட்டுக்கிட்டு சாப்பாட்டுக்கு எதுவும் தொட்டுக்கு இல்லைன்னா துளி தண்ணியை ஊற்றி இன்ஸ்டன்ட் வாசி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். உடனே காலி பண்ணிடுறோம் இல்லையா, வச்செல்லாம் சாப்பிட்றதில்ல. வதங்கினாலே நல்லா வதங்கிடும். இவ்வளோதான். கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கணும் அதில். இந்த ஊறுகாய் ரெடிங்க. அவ்வளோதான். சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டில் காலையில் சாம்பார் சாதம் வச்சது இருக்குது, பழைய சாதம். அது தொட்டுக்கிறதுக்கு இது போதும். சூப்பரான ஊறுகாய் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.